ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்மக்கிட்ட ஒரு ஹெச்பி லேப்டாப் சர்வீஸ்க்கு வந்துருந்துச்சு. இந்த லேப்டாப்போட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் சார்ஜ் பண்ணால் சார்ஜிங் ஆகுது, ஆனால் லேப்டாப் ஆன் ஆகி ஓஎஸ்குள்ளே பூட் ஆகி போக மாட்டேங்குது அப்படின்றதான் இந்த லேப்டாப்போட கம்ப்ளைண்ட். இந்த லேப்டாப்போட மாடல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெச்பி எலைட் புக் 740 அப்படின்றதான் இந்த லேப்டாப்போட மாடல். பொதுவாக லேப்டாப்பில் வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், பவர் ஆன் ஆகி உள்ளே போகலை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேமை க்ளீன் பண்ணி போடணும். ரேமை க்ளீன் பண்ணி, அதாவது ரேமை வந்து எரேசர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அழிச்சிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணி போட்டால் மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த லேப்டாப்லேயும் நம்ம அந்த மெத்தடை தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேப்டாப்போட பேக் சைடு வந்துட்டோம். இந்த லேப்டாப்போட பேக் சைடை ஸ்க்ரூவெல்லாம் கழட்டணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லா சைடும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பொதுவாக லேப்டாப்போட பேக் சைடை கழட்டினா தான் ரேமை கழட்ட முடியும். பேக் சைடை கழட்டணும்னா ஸ்க்ரூவை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஆனால் இந்த மாடலில் அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லாக்கை வந்து ஜஸ்ட்டு இப்படி தள்ளி ரிலீஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், தள்ளி ரிலீஸ் பண்ண பிறகு இந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் அதை எடுத்து இந்த கேப்பில் வச்சு ஜஸ்ட் இப்படி தள்ளினீங்கன்னா இந்த லாக்கு ரிலீஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், ரிமூவ் ஆகிடும். ஸோ ஈஸியாகவே இந்த மாடலுக்கு வந்து ஹெச்பி லேப்டாப்புக்கு, இந்த மாதிரி மாடல் உள்ள லேப்டாப்புக்கு நம்ம இந்த மாதிரி தான் வந்து லாக்கை ரிலீஸ் பண்ணி பேக் கவரை கழட்டணும். கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஹார்ட் டிஸ்க் இங்கே இருக்குது. இந்த லேப்டாப்பில் வந்து எஸ்எஸ்டி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லேப்டாப்போட ரேமை கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த லேப்டாப்போட ரேமில் 2 சைடு லாக் இருக்கும். இது ஒன்றும், ஸோ இந்த சைடும் 2 லாக்கையும் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம். 2 சைடுமே எரேஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லையான்னு. நான் எரேஸ் பண்ணிட்டேங்க. ஸோ வீடியோவில் கட் பண்ணிவிட்டேன், எரேஸ் பண்ணிவிட்டேன். திரும்ப அகைன் இந்த லேப்டாப் ரேமை இதில் இன்சர்ட் பண்ணுவோம். போட்டாச்சு. சார்ஜிங்கில் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப்பை சார்ஜரும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம். லேப்டாப்பில் சவுண்டு வருது, பட் ஆன் ஆகுதா என்னன்னு தெரில. ஆன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஏதாவதுன்னா நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் தான் காண்டாக்ட் பண்ணணும். இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தால் மதர் போர்டில் வந்து நம்ம கையை வச்சு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த லேப்டாப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரேம் எப்படி கழட்டுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஹெச்பியோட லேப்டாப்பில் எலைட் புக் 740 அப்படின்ற மாடலை எப்படி பேக் கவரை ஓப்பன் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.